மத்திய பட்ஜெட்டில் வரி தொடர்பான அறிவிப்புகளால் விலை உயரக்கூடிய, விலை குறையக்கூடிய பொருட்களை இப்போது பார்க்கலாம். புகையிலை பொருட்கள் மீதான உற்பத்தி வரி 10% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சிகரெட், குட்கா ஆகியவற்றின் விலை உயரும். வெள்ளி நீங்கலாக மற்ற நகைகளுக்கு உற்பத்தி வரி 1% விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கம், வைரம் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் விலை உயரும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட விலையுள்ள கார்களுக்கு 1% கூடுதல் வரி விதிப்பால் அவற்றின் விலை உயரும். சிறிய ரக பெட்ரோல் கார்கள் மீது 1% வரியும், டீசல் கார்கள் மீது 2.5% வரியும் கட்டமைப்பு வரியாக விதிக்கப்படுகிறது. சொகுசு கார்களுக்கு 4% கட்டமைப்பு வரி விதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த கார்கள் விலையும் கணிசமாக உயரப்போகிறது. இது தவிர ஹோட்டல் உணவு, விமான பயணம், 1000 ரூபாய்க்கு மேல் விலை உள்ள ரெடிமேட் ஆடைகள், பிராண்டட் உடைகள், அலுமினிய ஃபாயில், பிளாஸ்டிக் கவர், கேபிள் கார் பயணம், இறக்குமதி செயற்கை நகைகள் விலை உயர்கிறது. இது தவிர தொழில்துறை சூரிய சக்தி ஹீட்டர்கள், சட்ட ஆலோசனை, லாட்டரி, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் விலை உயர்கின்றன. நிராமயா ஸ்வஸ்தயா பீம யோஜனா என்ற பொது காப்பீட்டு திட்டத்துக்கு சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதன் பிரீமிய தொகை குறையும். சிறுநீரக செயலிழப்பை சமாளிக்க உதவும் டயாலிசிஸ் கருவிகளுக்கு சுங்க வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் டயாலிசிஸ் சிகிச்சையின் செலவு குறையும். பார்வையற்றோர் படிப்பதற்கு உதவும் பிரெய்லி காகிதத்துக்கு வரி விலக்கால் அதன் விலை குறையும். மேலும் காலணி, சூரிய மின்சார விளக்குகள், மோடம், செட்டாப் பாக்ஸ், கண்காணிப்பு கேமரா, பேட்டரி வாகனங்கள், மைக்ரோவேவ் ஓவன், சானிடரி பேட் போன்றவற்றின் விலை குறைகிறது.